வணக்கம்ங்க. 18/4/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் பதிவுகள் இருக்குதுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ இடையில வருதுங்க. 45 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தீவனம் வரத்தீவனம் ரெண்டுமே ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு. ஈரப்பதமிக்க தீவனம் 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. வரத்தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்க்கு டெலிவரிங்க. மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் சர்வீஸ் இருந்ததுன்னா கட்டாயமாக மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க, A1 பார்சல் சர்வீஸ், ரதிமீனா, VRL லாஜிஸ்டிக்ஸுங்க, இதில் எது வேணாலும் நாங்கள் போட்டு விடுறோங்க. சென்னைக்கும் நம்ம வந்து தவிடுகள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. நிறைய பேர் வந்து ரெகுலர் பார்சல் சர்வீஸில் எடுக்கிறாங்க. மூட்டைகள் அதிகமாகும் போது எங்களுடைய வாகனத்திலே டெலிவரி பண்ணுறதுக்கும் நாங்கள் முயற்சிகள் மேற்கொள்கிறோங்க. அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க, பெருங்கூட்டு ரெட் சிந்தி மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா 13 லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க. மாடு நல்ல ரெட்டநாடி உடம்புங்க. ஒரு ஆள் ஏறி மேலே படுத்துக்கலாங்க. அந்தளவுக்கு அகலத்தில் பெரும் மாடுங்க. இன்னொரு 10 to 15 நாளில் கன்று போட்டுருங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல குணவனமாக இருக்குதுங்க. நல்ல நரம்பு தாரையில் இருக்குது. நல்ல எடக்கணத்தில் இருக்குதுங்க. லோக்கல் மாடு தானுங்க. நல்ல தரம், நல்ல குணம், நல்ல பெருவெட்டு, மடிவால் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. புறவு ஏத்தம் எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 65,000 ரூபாய்ங்க. விலை குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு காம்பில் பால் வராதுங்க. இந்த மாடு வந்து கரூர் மாவட்டம் லோக்கலில் தெரிஞ்சவங்ககிட்ட இருந்த மாடு தானுங்க. அதனால தான் வந்து நம்ம தைரியமாக இந்த மாட்டை வாங்கியிருக்கோம். போன ஈத்து வந்து தெளிவாக அவங்க கறந்தது தான். தலையீத்தில் ஒரு காம்பு வந்து பார்த்திங்கன்னா பட்டு போச்சுங்க. அதனால் ஒரு காம்பில் பால் வராது. 3 காம்பில் மட்டும்தான் தெளிவான கறவை. ஆனால் 3 காம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா 7 + 6 13 லிட்டர் கறவை வருங்க. மாடு சினையே இல்லாமல் இந்த மாதிரியான உடல் அமைப்பில் வச்சுருந்தா சந்தை மதிப்பாக 40 to 45 ரூபாய்க்கு விற்குங்க. அந்தளவுக்கு நல்ல பெரும் மாடு. விற்பனை விலை 65,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லுங்க. முதல் ஈத்துங்க 9 மாதம் சினைங்க. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இதனுடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் வர்க்கமான மாடு. காலையில் 4 சாயங்காலம் 4 ஒரு 8 லிட்டர் கறந்த மாட்டுக்கு பிறந்த ஒரு கிடாரிங்க. 2 பல்லு, தலையீத்து, 9 மாதம் சினை, மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. அதிகபட்சம் இன்னொரு 10 நாளில் கன்று போட்டுரும். நல்ல குணம்ங்க. பிறந்ததுலேருந்து வெளியே வரலிங்க. பக்கத்தில் காளை இருந்தனால கொண்டு போய் சேர்த்திட்டு வந்துட்டோம்னு சொன்னாங்க. அதனால் வண்டி ஏற்றி வந்ததுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குதுங்க. மற்றபடி தரத்தில் நல்ல கிடாரி, நல்ல மடிகால் சுத்தம்ங்க. 4 காம்பு வந்து பார்த்திங்கன்னா அள்ளி வச்ச மாதிரி 2 இன்ச் நீளத்தில் நல்ல படர் மடியாக விட்டுருக்குதுங்க. கறக்கிறதுக்கு நல்ல எளிமையாக இருக்குங்க. நல்ல குணவனத்தில் இருக்குது. அதிகபட்சம் 10 நாளில் கன்று ஈனிருங்க. இந்த தலையீத்து 2 பல் பால் வர்க்கமான கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்துங்க, பெருங்கூட்டு மாடுங்க. ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 10 நாளில் கன்று ஈனிருங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா இந்தட்ட உட்காந்து மடியை நீவி அந்தட்ட தலையை குமிஞ்சு அந்தட்டம் போய் இன்னொரு பக்கம் நீவுறாருங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மடி கூச்சம் இல்லாமல், உடல் கூச்சம் இல்லாமல் கண்ணுக்குட்டியிலிருந்தே வளர்த்துன மாடு. ஒரு ஈத்து ஈனிருச்சுங்க. இனி ஈனக்கூடியது 2வது ஈத்து. தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 + 5 11 லிட்டர் பால் கண்ணுக்கு போக பீச்சிருக்கிறாங்க. இந்த ஈத்து வந்து பார்த்திங்கன்னா அதே அளவு இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலான கறவை வரலாமுங்க. அந்தளவுக்கு மாடு எடக்கணத்தில் இருக்குதுங்க. நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க. இதே மாதிரி ஒரு மாடு தான் போன ஈத்து நம்ம சீர்காழிக்கு கொடுத்தோமுங்க. நம்ம 5 சொன்னோம். அவங்க 7 + 6 13 லிட்டர் பால் கறந்தாங்க.
இந்த மாடும் அதே மாதிரி தானுங்க, 6-5-11 கறந்தோம்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது ஈத்தானுங்க, நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. 10 நாளில் கன்று ஈனிருங்க. பாலோட அளவீடு 11 லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க. ஏன்னா மாடு அந்தளவுக்கு அகலத்துலேயும் இருக்குது, மடிகால் சுத்தத்தில் இருக்குது, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குது. நல்ல பொறுமையான குணம்ங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம், அந்தளவுக்கு தான் இருக்குதுங்க மாடு. வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 68,000 ரூபாய்ங்க. இந்தட்டு உட்காந்து அந்தட்டம் போகலாமுங்க, அடியில் பூந்தே போகலாம். அவ்வளோ ஒரு பொறுமையான ஒரு குணம், அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டு, நல்ல மடிகால் சுத்தம், 4 காம்பும் முன்னது பின்னது இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குதுங்க. நல்ல படர் மடியாக விட்டுருக்குது, நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க. விற்பனை விலை 68,000 ரூபாய்ங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இந்தட்ட அந்தட்ட போய் வர்றதுக்கு எல்லா உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. நரம்பு தாரை மட்டும் பார்த்திங்கன்னா பெருவரலோடு கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல நரம்பு தாரையோடு இருக்கக்கூடிய 2ஆம் ஈத்தானுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கடைப்பல்லுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்துங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இன்னும் வந்து 10 நாளில் கன்று போட்டுருங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. மாடு இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு கம்மிங்கிறனால கொஞ்சம் பார்வைக்கு வாடலாக தெரியும். லோ பட்ஜெட்டில் காங்கை மாடு கறவைக்கு கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 சாயங்காலம் 2 தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. மாடும் வந்து பார்த்திங்கன்னா புறமடி நல்ல மடியாக இருக்குதுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. பால் கறந்துட்டு விற்றிங்கன்னா கூட மாடு ஒரு 25 ரூபா ஆகுங்க. கண்ணுக்குட்டி வந்து ஒரு 10 to 11 ரூபா ஆனால் கூட நம்ம என்ன பணம் போட்டோமோ பணத்தை திருப்பி எடுத்துக்கலாம். என்ன தீவனம் கொடுத்தோமோ அதுக்கான பால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், சுழி சுத்தமாக இருக்குது. 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். விற்பனை விலை 36,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மாடு காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸுங்க. ஈத்து வந்து ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. லோக்கல்லையே இருந்த மாடுங்க. மாட்டிற்கு வட இந்திய சினையூசி போட்டிருக்கிறாங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மாடு வந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர் லோக்கல்லையே இருந்த மாடு. காங்கேயத்துக்கும் காங்கிரேஜும் கிராஸுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். இன்னும் கன்று போடுறதுக்கு 15 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. பாலோட அளவீடு காலையில் 4:30 சாயங்காலம் 4:30 ஒரு 9 குடி பால் பீசிட்டு இருந்த மாடுங்க. ஏன்னா காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸுங்கிறனால தான் இவ்வளோ கறவை வருதுங்க. இது லோக்கல் மாடுங்கிறனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கன்று போடுறதுக்கு கேரண்டி கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. மாடு நல்ல பெருவெட்டு மாடுங்க. வண்டி ஏறுது மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டு, மடிகால் சுத்தம்ங்க. 4.5 லிட்டர் கறந்துட்டு இருந்த மாடு தான். ஏன்னா நம்ம லோக்கலில் போனீத்து பார்த்ததுனால தான் இவ்வளோ உத்தரவாதத்தோடு சொல்கிறோங்க. நல்ல கறவைக்கு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் வந்து ரொம்ப பெரியது, நாட்டு மாட்டு பால் தான் நம்ம வந்து பயன்படுத்தணும்னு விருப்பப்படுறீங்க. கால் அணைக்காத மாடாக இருக்கணும், யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், பெண்கள் பிடிக்கணும், பூங்காம்பாக இருக்கணும், எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இந்த மாட்டை. விற்பனை விலை 59,000 ரூபாய்ங்க. ஈனக்கூடியது 4வது ஈத்து. நல்ல புறவியேத்தம், நல்ல மடிகால் சுத்தம், வால் இறக்கம், திமிழ் அமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த மாடு. நாட்டுக்கன்று போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, பெண்கள் கறக்கிற வரைக்கும் நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம்.
நல்ல குணம், நல்ல பெருவெட்டு. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் நீங்கள் வாங்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்ல இருந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பல் 4ஆம் பல் வந்து முளைக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. 30 நாள் ஆன காளை கன்றோடு இருக்கக்கூடிய ரெட் சிந்தி மாடுங்க. நல்ல குணம், காம்பு வந்து நல்ல பூங்காம்பு அமைப்புங்க. சுழி சுத்தத்தில் இருக்குது. யார் வேணாலும் பிடிக்கிற தரத்தில் இருக்குதுங்க. யார் வேணாலும் கறந்துக்கலாம். முதல் முறை வாங்குறவங்க வீட்டு தேவை பாலுக்காக நாட்டு மாடு வாங்குறீங்க, பல்லு பாக்கியான மாடாக இருக்கணும், கறவைக்கு கால் அணைக்காத மாடாக இருக்கணும், பாலும் நம்ம எதிர்பார்த்த பால் வரணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க. 3+2 ஒரு 5 லிட்டர் வரை கறவை கறக்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறனாலும் நீங்கள் வந்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். கயிறுகள் மாற்றி குடல் புழு நீக்கம் செஞ்சு பாதுகாப்பான முறையில் ஜாயிண்ட் வாடகையில் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். காலையில் 3 வரைக்கும் வருங்க, சாயங்காலம் 2 வரைக்கும் கறக்கலாம். கண்ணுக்கு 30 நாள் ஆச்சு. தலையீத்து தானுங்க, ஆனால் ரொம்ப இயல்பாகவே ரொம்ப நல்ல குணம். கறக்கிற மாடுங்கிறதுனால எப்போவுமே கொஞ்சம் உடச்சலாக தான் இருக்குங்க. பால் கறந்து முடிச்சிங்கன்னா மீண்டும் சனியாகும்போது மாடு நல்லா தேர்த்திக்கலாம். ஏன்னா பல்லு பாக்கிங்கிறனால இன்னும் உடல் வளர்ச்சி இருக்குங்க. 10 to 15 ஈத்துக்கு தெளிவாக வச்சுக்கலாம். வேணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க, ரெட் சிந்தி மாடுங்க. 5 மாதமான வட இந்திய காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ரொம்ப பூங்காம்புங்க. மாட்டிற்கு வட இந்திய செனையூசி போட்டும் 1 மாதம் ஆகிருக்குதுங்க. மாடு கண்ணை 2ம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது.
தற்போதைய நிலையில் கறவை வந்து 6 லிட்டர் கறவை இருக்குதுங்க. காலையில் 3, சாயங்காலம் 3, காலை அணைக்காமல் கறந்துக்கலாம். இன்னொரு 3 to 4 மாதம் தெளிவாக கறக்க முடியும். நல்ல குணவனமான மாடு, ரெட் சிந்தி மாடு. கன்று வந்து 5 மாதம் ஆச்சுங்க. செனையூசி போட்டு 1 மாதம் ஆச்சு. இன்னொரு 4 மாதத்து வரைக்கும் கறவை எதிர்பார்க்க முடியும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். இளங்கறவையில் 10 லிட்டருக்கு மேலே கறந்த மாடுங்க. நல்ல உடசல், நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு. வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வந்து 2 நேரம் நீங்கள் கறந்து பார்த்து வாங்கலாமுங்க. எப்போவுமே நேரில் வந்தால் கூட நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். தாராளமாக நீங்கள் வாங்குகிற மாடு உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகை கொடுத்தா போதுமானதுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம். காலையில் பால் கறக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 6:30 8 மணி வரைக்கும் கறப்போமுங்க. மாலை வந்து பார்த்திங்கன்னா 4 to 5:30 வரைக்கும் பால் கறக்கிற டைமுங்க. அதனால் நீங்கள் பொதுவாக எந்த மாட்டை வேணாலும் பார்க்க வரலாம். அந்த நேரத்தில் நீங்கள் கறந்து பார்க்க விருப்பப்பட்டால் எந்த மாட்டை வேணாலும் கறந்து பார்க்கலாமுங்க. இந்த மாட்டை தான் நீங்கள் வர்றோம் அப்படின்னு நீங்கள் கறந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. தாராளமாக இதுதான் எங்களுடைய பால் கறக்கிற டைம். வந்து கறந்து பார்த்து உங்களுக்கு பிடிக்கிற மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதுங்க. ஜாயிண்ட் வாடை கண்டிப்பாக உண்டு. கயிறு மாற்றுதல் கண்டிப்பாக உண்டு. குடல் புழு நீக்கம் வந்து 99% அந்த மாட்டுக்கு பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணித்தான் நம்ம அனுப்புகிறோங்க. அதில் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் தெளிவு பண்ண முடியுமோ தெளிவு பண்ணி அனுப்பிச்சிடுறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளும் அதனுடைய விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு தேர்வு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ங்க.